உன்ன டேடி குமார் என்ன நேர குழந்தை தொலைஞ்ச கவலை இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அட பாவி, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாதா? அவ நான் பெத்த பொண்ணு, என் மனசு உள்ள எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். நிம்மதி இல்லாம தெரு தெருவா அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஊர் சுத்திரியான்னு கேக்குற? இப்ப துடிக்கிறவ குழந்தைய கவனமா பாத்துக்கணும்டி. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன வார்த்தையாலே கொல்றீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டி. டேய் குமார், அவங்களுக்கு குழந்தைய தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம். வா உட்கார் உட்கார். அனியாரே, குழந்தை கண்ணில் பட்டா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்களும் பார்த்தா உங்களுக்கு ஃபோன் பண்றோம். பெட்ரோல் இருக்காடா? என்னங்க, மோனிஷாவை தேடி போனவங்க இன்னும் வரலையே. வருவாங்க ஜானகி, குழந்தையோட தான் வருவாங்க. என்னப்பா மோனிஷா கிடைக்கலையா? என்னப்பா குழந்தை கிடைச்சிட்டாளா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்பா, மோனி கிடைக்கல. என்னப்பா என்ன சொல்ற? நல்லா தேடி பாத்தீங்களா? தேடிட்டோமா. குமார், என்னப்பா என்ன? எல்லா இடத்துலயும் தேடலமா, மோனி காணோம். குமார், தேடி போனப்ப வழியில அண்ணியார பார்த்தோம். அவங்களும் நம்பியும் குழந்தைய தேடிட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் சின்சரா தான் தேடுறாங்க. அவங்க மோனிஷாவை மறைச்சு வைக்கல. ஐயோ, அப்ப மோனி எங்கதான் போயிருப்பா? ஏண்டா என்னமோ குழந்தைய அன்னிதான் கடத்தி வச்சுட்டு நாடகம் போடுறான்னு சொன்ன, இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்களும் தேடுறாங்கன்னு சொல்ற? எனக்கு அப்பவே தெரியும்டா அண்ணி இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு. என்னமோ எல்லா தப்பும் அவங்களே செஞ்ச மாதிரி சொன்ன. டேய், இப்ப நாங்க என்ன பேசுறோம், நீ என்ன பேசுற? நான் அண்ணியார்னு சொல்றது வரைஞ்சுக்கிட்டு வர? ஆமாண்டா, அவங்க பண்ணாத தப்ப அவங்க பண்ணதான் நீ வரைஞ்சுக்கிட்டு சொல்லும் போது நான் இல்ல சொல்லக்கூடாதா? சொல்ல போனா எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. ஒரு தப்பும் பண்ணாத அவங்கள கண்ணப்படி பேசி வீட்டு விட்டு அனுப்புன. அவங்க குழந்தைய பிரிய முடியாம கூட்டிட்டு போனாங்க. இப்போ இப்படி ஆகி போச்சு. குழந்தை காரணம் நீங்க வந்து கத்தனப்ப கூட நியாயமா எல்லாமே திட்டி வச்சுக்கலடா. ஒரு தாயோட தவிப்பு உனக்கு எங்கடா புரிய போகுது? என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? உன்னை நான் திருடன்னு சொன்னதுக்கு பழி வாங்குறியா? நான் புதுசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? டேய், உனக்கு எப்படா நான் பேசுறது நல்லதா பட்டிருக்கு? மாமா என்ன பேசுறீங்க? அவர் என்ன பேசுறாரு, நீங்க என்ன பேசுறீங்க? ஏன் நான் பேசுறது தப்புன்னு தோணுதா? மாமா, காயத்ரி அக்காவோட குணம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. விடு சத்யா, அவன் மனசுல வேற ஏதோ ஓடுது. டேய் நிறுத்துடா. பெரிய யோகி மாதிரி பேசுற நீ. ஒரு பெத்த தாயோட வலியை புரிஞ்சிக்காம அந்த பேச்சு பேசுற நீ. அந்த வலி என்னன்னு தெரியாதனால தான் நீ இன்னும் அப்பா ஆகாம இருக்க. வந்த குழந்தையும் தங்காம போச்சு. சட்டன வார்த்தையில நெருப்பள்ளி கொட்டிட்டீங்க மாமா. என்னங்க நீங்க? உங்களுக்கு மூளைகளை கெட்டு போச்சா? எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? ஏண்டா, என்ன வார்த்தை பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுனியா? அறிவு கட்ட முண்டம், அவனை பார்த்து இப்படியா பேசுவேன்? காயத்ரி என்னெல்லாம் பண்ணான்னு தெரியாது உனக்கு? அப்ப நிறுத்துங்கப்பா. இவனை நல்லவன் நம்பி மோசம் போறத முதல்ல நிறுத்துங்கப்பா. பெரிய இவன் அவன். அண்ணி மோசம் பண்ணான்னு சொன்னா போதுமாப்பா? அண்ணி மட்டும் பணம் கட்டனா இந்த வீடு யாருக்கு போயிருக்கோம்? அண்ணி, அவனை உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. போங்க.
பிரகாஷ், பாத்தீங்களாப்பா என்ன வார்த்தை சொல்றானே? என்ன அத்தை இது? இவரை பார்த்து இப்படி பேசலாமா? அப்போ நாங்க செஞ்ச பாவம் தான் எங்களுக்கு குழந்தை தள்ளாம போயிடுச்சா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, அன்னைக்கு 4 லட்சம் கொண்டு வந்தானே, ஏதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப தெரியுது அது அந்நியர் தான் கொடுத்திருக்கணும். இல்லனா இப்படி பேசுவானா? பிரகாஷ், அவன் வார்த்தையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதடா. ஏதோ அன்னைக்கு கோர்ட்ல காயத்ரி பணம் கட்டலன்னா வீடு ஜப்திக்கு போயிருக்கும்னு சொன்னான். அதை புடிச்சுக்கிட்டு ஏதோ வளர்றான். மத்தபடி இங்க என்ன பிரச்சனை போகுதுன்னு அவனுக்கு தெரியுமா? அவன் எதுவும் புரிஞ்சுக்காம பேசுறான். காயத்ரிட்ட பணம் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டான்டா. இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்ளோ பேசுறானா கண்டிப்பா பணம் வாங்கியிருக்கணும். பிரகாஷ் விடுப்பா, அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இல்லம்மா, அவன் மாறிட்டான். டேய், நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் அப்பா, அவன் அவ்வளவு பெரிய வார்த்தை விடுவா, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல அவன் சண்டையை விடுங்கடா. மோனியை தொலைச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கேன். டேய், எப்படியாவது மோனியை கண்டுபிடிக்கலடா. கவலைப்படாதடா, மோனி கிடைச்சிருவா. மாமா, மோனி கிடைச்சிருவா மாமா, அழாதீங்க. டேய், தாசண்ணே, இங்கே இருங்கண்ணே. குழந்தைய போய் தூக்கிட்டு வந்துடுறேன். நீ போறியா இல்ல ஆள் அனுப்புவா? இல்லண்ணே, நானே போய் தூக்கிட்டு வந்துடுறேன். போ. இங்க வா, இங்க வா. என்னண்ணே? இது குளோரோஃபார்ம். சரி. குழந்தைய தூக்கும் போது முழிச்சதுன்னா இதை அடிச்சு தூக்கிட்டு வா. சரிண்ணே, போ, நான் சீக்கிரம் போ. சூப்பர் குழந்தைன, நம்ம நினைச்ச மாதிரியே குவாரிக்கு நரபலி கொடுத்துடலாம். தாசண்ணே, என்னடா இது? குழந்தைய பிச்சை எடுக்க வைப்பீங்கன்னு பார்த்தா நரபலி கொடுக்க போறீங்கன்றாரு. இதெல்லாம் தப்புண்ணே, ரொம்ப தப்பு. வேணாண்ணே. ஆஹா. அண்ணா, நீங்க குழந்தைய பிச்சை எடுக்க வைப்பீங்கன்னு தான் நான் 10,000 ரூபாய் கேட்டேன். நீங்க நரபலி கொடுக்கறதா இருந்தா எனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணுண்ணே. நேரம் பார்த்து கால வரல. நீங்க தான் லட்ச லட்சமா பார்க்க போறீங்கல்ல. வழியாது. இந்த அப்படி சரி சரி, ஓடி போயிடு. இங்க வா. எந்த பக்கம் போற? மூட்டை முடிச்சிடலாம். பணத்தை வாங்கிட்டல? இந்த பக்கம் ஓடு. சரிண்ணே, சார். ஏன்டா உளருவாயா? அண்ணே, அந்த குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல கொண்டு போய் தாத்தரா. ஏறா. பாபா, 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 எங்கம்மா இருக்க? பாபா, பாபா, ஐயோ அந்த குழந்தைய காணுமே. ஐயோ, பாபா, 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 பாப்பா காணுமே. என்னது? அந்த குழந்தைய காணுங்க. பாபா, பாபா, பாபா எங்கம்மா இருக்க? எங்க போய் தர்றதுன்னு தெரியலையே. பாபா, 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 குழந்தை எங்க? தெரியல. அந்த குழந்தைய காணோம். குழந்தை உங்க கூட தானே படுத்துருந்துச்சு. ஏன்பா, அவருக்கு ஏதுப்பா குழந்தை? அட நீ வேற, நீ லேட்டா வந்து படுத்த.
அப்பா அம்மாவை தொலைச்சிட்ட ஒரு குழந்தை நைட்டு இவரு கூட தான் படுத்துருந்துச்சு. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் மோசம் போயிட்டேன். அந்த மணியை நம்பி நான் மோசம் போயிட்டேன். அழாத, பதறாதப்பா, அழாத. குழந்தைய தாசுகிட்ட வித்துடலான்னு சொன்னான். நான் தான் அவனை அடிச்சு கண்டிச்சேன். வேண்டாண்டா, நாமளே பிச்சை எடுக்கிறோம், பாவத்துக்கு மேல பாவம் செய்யாதரான்னு அப்படியே நல்ல மாதிரி என்கிட்ட நடிச்சானே. இப்ப அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். கனவு பதறாதப்பா, குழந்தைய எங்கனாச்சும் டீ கடை பக்கம் தூக்கிட்டு போயிருப்பான். இல்ல, நான் ஏமாந்துட்டேன். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போய் தேடி பாருங்க. சரி வாங்க தேடி பாப்போம். கனகு தாசுகிட்ட போனா குழந்தையோட கண்ணை தோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவாரு. ஐயா கொஞ்சம் பாரியா, வாங்க, பாரியா, போயிட்டு வாங்க, வருவோம். என் குழந்தை எங்கன்னு பாருங்க. என்னாச்சு? எல்லா இடத்துலயும் தேடிட்டும் குழந்தைய காணுமே. போச்சு போச்சு போச்சு, நான் பாவம் பண்ணிட்டேன். அந்த மணியை நம்பி நான் மோசம் போயிட்டேனே. டேய் டேய் மணி, ஏமாத்திட்டியாடா. காசாடா முக்கியம், குழந்தைடா. டேய் குழந்தைடா. ஐயோ, குழந்தைய தொலைச்சவங்க எங்கெல்லாம் தேடுறாங்களோ தெரியலையே. கடவுளே, மோசம் போயிட்டேனே. கனகு, அவன் குழந்தைய எப்ப தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. இப்ப அது பிரயோஜனம் இல்லப்பா. தாசு வீடு எனக்கு தெரியும். அவன் கையில காலில் விழுந்தாவது அந்த குழந்தைய எப்படியாவது கூட்டிட்டு வருவோம். வாங்க கனகு, வா, அழாத. கடவுளே, சொன்ன சின்ன குழந்தையாச்சே, அழகா பேசிச்சு. அதுக்கு கண்ணு காதுலாம் பார்த்தா ஐயோ. என்னப்பா பண்றது? அழாத. மணி, டேய் மணி, குழந்தையா. ஆண்டவா, உன் மேல பாரத்தை போட்டு தான் நான் இதை செஞ்சேன். அந்த பொண்ணு என் குழந்தை மாதிரி. அதை கொல்ல எனக்கு மனசு வரல. அதனால தான் அதை வழியிலேயே விட்டுட்டு வந்தேன். அந்த குழந்தைய அவங்க தாத்தா கிட்டவும் பாட்டி சித்தப்பா சித்தி கிட்டவும் யாருக்கிட்டவாவது சேர்த்துடு. அது போதும். மேடம், குழந்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? ராஸ்கல், எல்லாம் உன்னாலதானே வந்துச்சு. நீ தானே மோனிய தொலைச்ச. பொறுப்பு இல்லாம குழந்தைய தொலைச்சிட்டு இப்ப நல்ல மாதிரி கேக்குற. மேடம், எனக்கு மனசே சரியில்லைங்க மேடம். அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மேடம். கோயிலுக்கா? ஒண்ணு மேடம், பண்றதெல்லாம் பண்ணதும் இல்லாம கோயிலுக்கு வர போனியா நீ? அக்கா விடுக்கா. ராஸ்கல், உன்னால எவ்வளவு வேதனை படுறாங்க பாரு அக்கா. என்ன அடிச்சு கொன்னுடுங்க மேடம். நான் தான் தப்பு பண்ணேன். என்ன அடிச்சே கொல்லுங்க மேடம். நான் பாவி மேடம், நான் பாவி மேடம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா மேடம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். குழந்தைய நான் தான் விட்டுட்டு வந்தேன் மேடம். நீ தான் குழந்தைய விட்டுட்டு வந்தியா? என்ன சொல்றடா? சொல்லு, ஏன் குழந்தைய விட்டுட்டு வந்த? நம்பி பாருங்க, இவன் தான் குழந்தைய விட்டுட்டு வந்தான்னு சொல்றான். சொல்லுடா. என்ன சொல்ற காயு? அவன் குழந்தைய தொலைச்சிட்டு வந்ததுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இல்ல, இவன் தான் விட்டுட்டு வந்தன்னு என்கிட்ட சொன்னான். ஏய் பெனி, என்னடா சொல்ற? இல்ல பாஸ், எல்லாம் என்னோட தப்பு தான் பாஸ். நான் மட்டும் தொலைக்க. இவனை கொன்னு போ. விடு காயு, அவன் ஏதோ குற்ற உணர்ச்சியில பேசுறான். இந்த ராஸ்கல் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? என் மோனிய பத்தி ஒரு தகவலும் வரல. எனக்கும் கவலையா தான் இருக்கு காயு. ஆனா அதுக்கும் மேல எனக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு. ப்ராப்ளமா? உங்களுக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா காயு, குழந்தைய நான் தான் திட்டம் போட்டு என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நம்பி, ஆமா காயு, இப்பதான் என் ஃப்ரெண்டு பேசினான். உனக்கும் எனக்கும் நடுவுல குழந்தை தொந்தரவா இருக்குன்னு நான் ஏதோ பண்ணிட்டேன்னு மத்தவங்க பேசிக்கிறாங்களா. என்னால தாங்க முடியல காயத்ரி. ஐயோ நம்பி, என்ன சொல்றீங்க? மோனியால உங்களுக்கு என்ன தொந்தரவு? கஷ்டமா இருக்கு காயு. உன் மேல நான் வச்சிருந்த லவ்வை விட மோனி மேல நான் வச்சிருந்த பாசம் அதிகம். அவளை நான் என் பொண்ணை தான் பார்த்தேன். அதனாலதான் எல்லாத்தையும் செஞ்சேன். அப்பாவி, இப்படி புழுகிறியே. காய் டார்லிங், நான் கல்யாணம் ஆகாதவன் தான். ஆனா ஒரு குழந்தைய போய் இறக்கம் இல்லாம நான். என்ன நம்பி, எவனோ என்னமோ பேசினான்னு நீங்களும் இப்படி பேசுறீங்க? மோனி மேல நீங்க எவ்வளவு பிரியமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல, நீ எதுவும் மனசுல அப்படி? யார் சொன்னது? நீங்க அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. அக்கா,
இது வரைக்கும் மோனிய பத்தி எந்த தகவலும் இல்ல. வாக்கா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஆமா வினோ, நம்பி நாங்க ரெடி ஆயிட்டு வரோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். பாஸ் நான் ஒண்ணும் இல்ல. பாஸ் 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 என்னடா போட்டு கொடுக்கணும் பாக்குறியா? இல்லைங்க பாஸ், நான் அப்படி செய்வேனுங்களா? பின்ன வளர்னியே. நான் மட்டும் கரெக்டா வராம இருந்திருந்தா குழந்தைய நீதான் கொண்டு இருப்பேன்னு சொல்லிருப்பிய. இல்லைங்க பாஸ், என் மனசாட்சி உறுத்துதுங்க பாஸ். மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது கொன்ன பிறகு என்னடா மனசாட்சி? இல்லைங்க, அது வந்து என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ ஏதாவது உளறி ஏதாவது தப்பு நடந்துச்சு, உன்னை எந்த மனசாட்சியும் இல்லாம ஷூட் பண்ணிடுவேன். குழந்தை செத்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஜாக்கிரதை. சரிங்க பாஸ். நம்பி, என்ன நம்பி அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் தனியா வந்து பேசுறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க நம்பி. அது ஒண்ணும் இல்ல காயும். வெண்ணி பாவம், குழந்தை பிரிவை அவனால தாங்க முடியல. தன்னாலதான் இப்படி நடந்ததுங்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்கு. அவனுக்கும் மோனி மாதிரி ஒரு குழந்தை இருக்குல்ல, அதனாலதான் அழுகுறான். அவன் அழுவுறத நீ பார்த்தன்னா வருத்தப்படுவல்ல, அதான் தனியா கூப்பிட்டு சமாதானப்படுத்தினேன். அக்கா வெண்ணி பாவம்க்கா. சரி நம்பி வாங்க போலாம். வினு நீங்க இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க. டேய் அழாத, குழந்தை கிடைச்சிரும். அட பாவி, என்ன மனுஷன்டா நீ? திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு எப்படி நாடகம் போடுறான் பாரு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா ராஸ்கல். சார் டீ. ஹலோ, சொல்லுமா. ஆமா, நேத்து ஃப்ரீயா இருக்கும்போது சினிமாவுக்கு போலான்னு சொன்னேன். வேலை ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஏய், ஒரு குழந்தைய கல்யாணம் ராத்திரி போல தேடிட்டு இருக்கோம். உனக்கு அறிவு இல்ல? போன வைடி. ஓவர். கண்ட்ரோல் ரூம் இன்ஃபர்மேஷன். தாம்பரம் பக்கத்துல புது அபார்ட்மெண்ட் கட்டின இடத்துல ஒரு குழந்தைய நரபலி கொடுத்துருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துங்க. தாம்பரம் பக்கத்துல புது அபார்ட்மெண்ட் கட்டின இடத்துல அந்த குழந்தைய நரபலி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. அந்த குழந்தைக்கு 6 வயசு. ஹலோ, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் விசாரிக்கிறேன். அல்லாதீங்க சார். நான் F3 ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் அன்புமணி பேசுறேன் சார். இங்க ஒரு 6 வயசு குழந்தை காணாம போனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 6 வயசு தானே? ஆமா சார், 6 வயசு குழந்தை தான். சரிங்க சார், அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்டு மறுபடியும் பேசுறேன் சார். ஓகே சார். குழந்தைய நரபலி கொடுத்துருக்காங்களா? ஒண்ணு அந்த பில்டிங்காக பண்ணிருக்கணும், இல்ல வேற எங்கேயாச்சும் மர்டர் பண்ணிட்டு குழந்தைய இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும். விட்டு போயிட்டாடா. அந்த குழந்தை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்குன்னு கேளுங்க சார். சார், அந்த குழந்தை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு சார்? பிங்க் கலர் பனியன். கடவுளே, மோடி அந்த கலர் ட்ரெஸ் போலீஸ் ஸ்டேஷன் ப்ளீஸ். சார், அந்த குழந்தை ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு கொஞ்சம் கேளுங்க சார். சார், F3 ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் சார். நீங்க சொன்ன அடையாளங்கள்லாம் சரியா இருக்கு. அந்த குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா சார்? ஆண் குழந்தை. இருந்தாலும் அதுவும் யாரோ ஒரு குழந்தை தானே, நம்மள மாதிரி அவங்களும் தேடி இருப்பாங்கல்ல. யோ, உனக்கு இங்க என்ன வேலை? ஐயா, ஒரு விஷயம் சொல்லணும்யா. முதல்ல வெளியே போயா. ஐயா, நான் சொல்றதை கேளுங்கய்யா. அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா.
போயா வெளியேன்னு சொல்றல ஸ்டேஷனுக்கே வந்து பிச்சையா ஐயா நான் அதுக்கு வரலையா. வெளிய போயா. நெல்சன் எஸ் சார். அந்த உள்ள அனுப்பு. உள்ள போயா. ஐயா ஐயா நேத்து ஒரு குழந்தை காணாம போய் என்கிட்ட வந்துச்சியா. அதை நான் தான் பாதுகாத்து வச்சிருந்தேன். அதை கூட்டிகிட்டு வந்து காலையில உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருந்தப்ப என் கூட இருந்த மணிங்கிறவன் காசுக்கு ஆசைப்பட்டு தாசுங்கிறவன்ட்ட கூட்டு போய் வித்துட்டாயா. அவன் கண்ணன் ஓடி பிச்சை எடுக்க வைக்கிறவன் ஐயா. விளையாடுறியா? குழந்தை நீ கிடந்துட்டு நட